نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد يقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அளவற்ற அருளாளனும் நிகரையற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வலோக புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் உயிரெழுத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபீன்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் முதற்கண் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை எடுப்பதுடன் தவிர்க்கப்பட்டவைகளை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழுமாறு எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டி வைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மிக சிறப்பான அழகான ஒரு மகிமையுடைய மேன்மையான நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஐம்பெரும் கடமைகளில் மிகப்பெரிய கடமையான ஹஜ்ஜுடைய கடமைகளை கிரிகைகளை பல லட்சம் மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதனுடைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இருப்பதற்குண்டான வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே இந்த நாட்கள் மிக சிறந்த நாட்கள், மிக உன்னதமான நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். இந்த குறிப்பிட்ட நாட்களிலே, இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே அதிகமாக தக்பீர்களை முழங்கிக் கொள்ளுங்கள், அவனை யாகப்படுத்துங்கள், அவனை பற்றி பேசுங்கள், அவனுடைய அல்லாஹு அக்பர், நான் மிகப்பெரியவன், அவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தானவன், மிகப்பெரியவன் என்ற அந்த அர்த்தங்கள் பொருந்திய அந்த வாசகங்களை கல்வியாவை அதிகமாக ஹாஜிகளும், அது மாத்திரமல்ல ஹாஜி அல்லாதவர்களும், ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், மக்காவிலே இருக்காதவர்கள், ஹஜ்ஜி கடமையில் ஈடுபடாதவர்கள் கூட சொல்ல வேண்டும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறையிலே மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, தன்னுடைய நாட்டை விட்டு, நாட்டை திறந்து, குடும்பத்தை திறந்து, சொத்து சங்கங்களை திறந்து, வீடு வாசல்களை திறந்து, அனைத்தையும் இழந்து இறைவனுக்காக வேண்டி அவருடைய இல்லத்தில் ஒன்று கூடி மினாவிலே, அரபாவிலே, முஸ்தலிஃபாவிலே தக்பீர் முழக்கத்தோடு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீதான் பெரியவன், நான் பெரியவன் அல்ல, என்னுடைய சொத்து பெரிதல்ல, என்னுடைய குடும்பம் பெரிதல்ல, என்னுடைய உறவினர்கள் பெரிதல்ல, என்னுடைய மாடா மாளிகைகள் பெரிதல்ல, நீதான் பெரியவன், என்னுடைய ப்ராஃபிட் எதுவுமே பெரிதல்ல, எல்லாத்தையும் இழந்துவிட்டு இரு துண்டுகளோடு உன் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபாவுடைய தினத்திலே சமாவு துன்யாவுக்கு மலாயிக்கமார்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹ் பெருமை அளிக்கிறான். பாருங்கள், மலாயிக்கமார்களே, இதோ என்னுடைய அடியார்கள் வந்திருக்கிறார்கள், புழுதி வடிந்த வண்ணமாக, கரை வடிந்த வண்ணமாக, அவருடைய ஆடைகள் நொறுங்கிய வண்ணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். இதோ என்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள், ரஹமத்தை மாத்திரம் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, அந்த ஹாஜிகள் கூட அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று இந்த தல்பியாவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய இந்த சிறப்புக்குரிய நாட்கள் தான் ஐயாம் தஷ்ரீக்குரிய நாள். இதிலே தல்பியா அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். தொழுகைக்கு பின்னால் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலையும், எல்லா நேரத்திலையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதிகமாக. இந்த நாட்டிலே தான் உறுதியா ஒரு சுண்ணாவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உறுதியை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் இந்த நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்திலே இந்த இரத்தமூட்டுதலை தவிர வேற சிறந்த விருப்பமான ஓப்பான ஒரு அமல் இருக்காது.
ஏனென்று சொன்னால் அந்த தொம்பளவு நன்மை கிடைக்கிறது, அதனுடைய ரோமத்தின் அளவு நன்மை கிடைக்கிறது, அதனுடைய நகத்தின் அளவு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ரத்தம் பூமியை சென்றடைவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய நன்மை எழுதப்படுகிறது என்று பெருமானார் சொன்னார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கொடுக்கிறவங்க கொடுக்குறாங்க, வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கொடுப்பார், ஹஜ்ஜி வந்தாலும் வந்துட்டா எங்க இருந்து வந்துச்சு கொடுப்பார், அங்க இருந்து வந்துச்சு, அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார், ஏன் இவர் விட்டு வரல, அவர் விட்டு வரல. சகோதரர்களை நான் கொடுக்கணும். ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, எதிர்வரக்கூடிய வருடத்தில் ஆகினும் இன்ஷா அல்லாஹ் நான் கொடுக்கணும் என்ற ஒரு நியத்தினுடைய உள்ளத்தில் வர வேண்டும். எப்படி? இதனுடைய நன்மையை விளங்க வேண்டும். ரோமத்தின் அளவு நன்மை. சகோதரர்களே, எந்த கம்ப்யூட்டர் ஆகிய ஒரு மாட்டுடைய ரோமத்தை எண்ணி முடிக்க முடியுமா? எந்த கம்ப்யூட்டர்ல எந்த கணக்கில் உள்வாங்கப்படுமா? எங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு சைபர் இருக்குமா? அதோட எண்ணிக்கையை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரோமத்தின் அளவு நன்மையை தருகிறார் என்று அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள். இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கூமி எழுந்திரு மகளே, உன்னுடைய உதவியாவை கொடு, அதனுடைய ஆரம்ப சொட்டு ரத்தத்தில் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை நோக்கி அறிவுரை கூறினார்கள் என்ற விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த காலங்களில் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இந்த உதுஹியா. இதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல, ஹாஜி அல்லாதவர்கள் கூட கவலைப்படுவார்கள். ஏழைகள், அதனுடைய வசதி படைக்கப்படாதவர்கள், அந்த வசதிக்கு ஏறாதவர்கள், உடலாலோ பொருளாலோ ஹஜ்ஜை வந்து செய்வதற்கு முடியாது இருக்கக்கூடியவர்கள், நன்மை இல்லாது போகிறதே இந்த புனிதமிகு நாளையிலே என்று கவலைப்படக்கூடிய ஏழைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழிவகை வைத்திருக்கிறான். உதுஹியாவை கொடுங்க, அரபாவுடைய நோன்பை பிடிங்க. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது ஏராளமான நியமத்துகளை சொல்லியிருக்கிறான். இப்படி சிறப்பான காலங்கள் ரமலான் 30 நாட்கள். ஏன் இந்த துல் ஹிஜ்ஜா, இந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், அதை பின்கிய பின்தங்கிய இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், இதில் எல்லாம் மனிதனை சிறந்தவனாக ஆக்க வேண்டும், நல்லவனாக ஆக்க வேண்டும், இறைவன் பக்கம் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அவருடைய சுவர்க்கத்தை அவர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கென ஒரு வீடு உலகத்தில் இருக்கிறது, தனக்கென ஒரு குடும்பம் இருக்கிறது, தனக்கென உறவினர் இருக்கிறார்கள், தனக்கென தொழில் துறவுகள் இருக்கிறது. ஆனால் மறுமைக்காக என்னுடைய வீட்டை நான் தயார்படுத்தி விட்டேனா? மறுமைக்குண்டான உறவுகளை தயார்படுத்தி விட்டேனா? மறுமைக்குண்டான நண்பர்களை உருவாக்கி விட்டேனா? மறுமைக்குண்டான உறவினர்களை உதவியாளர்களை உருவாக்கி இருக்கிறேனா என்ற ஒரு கேள்விக்கணையை எங்களுடைய உள்ளத்தில் எழுப்பினால் நம்மில் எத்தனை பேர் தயாரித்திருக்கிறோம் என்பதை நாங்களே சிந்தித்துக் கொள்ள முடிகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த காலம் மிக சிறந்தது. இறைவன் காலத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்தவர்களை தவிர, நல்லவைகளை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவி அந்த தாவாவில் ஈடுபட்டவர்களை தவிர, ஏன் இந்த நேரத்தில் இந்த களத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலே பொறுமையை சாதித்துக் கொள்வர்களை தவிர, சகித்துக் கொள்வர்களை தவிர, பொறுமைசாலிகளுக்கு தவிர மற்ற எல்லா ஜாதிகளும் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈமான்தாரிகள், சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள், நன்மையை கொண்டு ஏவக்கூடியவர்கள், இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையை சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் தான் நஷ்டத்தில் இல்லாதோர், நல்லோர், வெற்றி அடைந்தோர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறையில் கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வதற்கு உலகத்தில் எந்த படைப்பினத்துக்கும் அதிகாரம் கிடையாது. மனிதன் ஒரு படைப்பினங்கள் மீது சத்தியம் பண்ண முடியாது. வானத்தின் மீது சத்தியம், பூமியின் மீது சத்தியம், மலையின் மீது சத்தியம், மனிதன் மீது சத்தியம், தலை மீது சத்தியம் என்று யாருக்கும் சத்தியம் செய்ய முடியாது. ஹராம், ஷிர்க். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம் அந்த மக்லூக்காத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு வட்டமானது, மிக உயர்வானது, அதனுடைய பெருமதியை விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 விஷயத்தையும், இந்த நஷ்ட லாபத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த சூரத்திலே காலத்தின் மீது சத்தியம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். எனவே காலம் பெருமதியானது, இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் பெருமதியானது, துல் ஹிஜ்ஜாவுடைய நாள் பெருமதியானது. ஏழை நாட்கள் கூட, ஒவ்வொரு வினாடிகள் கூட மனிதனுக்கு பெருமதியாகவே அல்லாஹ் அளித்திருக்கிறான்.
மிக மிக பெருமதியாக அளித்திருக்கிறான். இந்த ஒரு நிமிடத்தை உலகத்திலே ஒரு கோடி கொடுத்து கூட, லட்சம் கொடுத்து கூட, கோடியிலும் கோடி கொடுத்து கூட ஒரு மனிதன் ஒரு நிமிடத்தை மீண்டு எடுக்க முடியாது. யாராலும் வாங்க முடியாது. இன்னொரு மண்டலத்திலிருந்து பல பொருட்களை வாங்கலாம், கொடுக்கல் வாங்கல் பரிமாற்றங்கள் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள், இந்த கால அவகாசத்தை யாராலும் கட்டி பறிக்கவோ அல்லது வாங்கவோ முடியாது. அவன் பெரிய ஆட்சியாளராக இருக்கலாம், பெரும் பணசாலியாக இருக்கலாம், பெரும் அறிவாளியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த காலத்துக்கு மாறாக, கால அவகாசத்துக்கு மாறாக யாரும் செயல்பட முடியாது, அது வாங்கவும் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் கால உம்ருஹு, யாருடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்திருக்கிறானோ, அவர் நல்ல அமலில் ஈடுபடுகிறாரோ, அவர்தான் இந்த உலகத்திலே சிறந்த மனிதன். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய விஷயம் மாத்திரமல்ல, நாங்கள் இன்னொரு விஷயத்தை இந்த நேரத்தில் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த ஹஜ்ஜுடைய காலத்தோடு இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிவடைய இருக்கிறது. இன்னும் ஒரு 20 நாட்கள்ல, ஒரு 10-12 நாட்கள்ல இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிய இருக்கிறது. ஒரு வருடத்தை முழுமையாக நாங்கள் முடித்திருக்கிறோம். 35, 36, 38 இப்படியாக வயது கூடிக்கிட்டு செல்கிறது. ஆயுள் குறைந்து கொண்டு செல்கிறது. இறைவன் தந்த அவகாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தை எப்படி நான் வழி அனுப்புகிறேன்? இந்த வருடத்துடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருந்தது? என்னுடைய செயல்பாடுகள் எப்படி அமைத்துக் கொண்டேன்? இதுக்கு மேலாக நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? இதுக்கான திட்டமிடல் என்ன? இதுக்கான செயல்பாடுகள் என்ன? இதுக்கான ஒரு பட்டியலிடுவது எப்படி என்ற விஷயத்தை நாங்கள் இந்த நேரத்தில் அரச கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் ஒரு வருடத்தை நாங்கள் பூர்த்தியாக்குகிறோம்? என்னுடைய வயது கூடுகிறது. இந்த வருடத்தினுடைய என்னுடைய பிரதிபலன்கள் என்ன? கண்ணோடு தான் பேசிக்கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் சொன்னார்கள், துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத்த ஜியாரத்தன் லிகுல்லி கைர். எல்லா நலவுகளிலிருந்தும் எனக்கு நலவு இருக்குமாக இருந்தால் என்னுடைய ஆயுளை இடிக்க செய்வாயாக. இல்ல கெடுதி இருக்குமாக இருந்தால் எனக்கு ராகத்தான மௌத்தை தருவாயாக. உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் நல்லதை செய்ய வேண்டும். அப்படியாக இருந்தால் ஆயுளை இடிக்க செய்வாயாக. அல்லது எனக்கு கெடுதியாக இருக்குமாக இருந்தால் ராகத்தான அழகான மௌத்தை தருவாயாக என்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வயதை தந்தவன் யார்? இந்த வயதை தந்தவன் யார்? அடுத்த வினாடி, அடுத்த நிமிடம் என்னுடைய நிலைப்பாடுகள் என்ன? என்னுடைய மௌத்தா ஹயாத்தா தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே நான் நிரந்தரமாக வாழ்வேன் என்ற மமதையோடு, உறுதிப்பாடோடு, மிக பலமான உறுதிப்பாடோடு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒருவர் கேட்கப்பட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கூட்டத்தோடு வாழ்ந்திருக்கிறீர்கள். கைஃப ரஅய்த ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அறிவுரை கூற போறீங்க? 950 வருட காலம் மனிதன் இந்த 60, 70, 90, 100 வருடத்துக்குள்ளாக அதை செய்யணும், இதை செய்யணும், எத்தனை நிமிடம் வாழ்வேன்னு தெரியாது, எந்த நிமிடத்தினுடைய நொடியில என்னுடைய ரூஹ் முழுகப்படும் என்று தெரியாது. இப்படியான ஒரு குறுகிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும், இதை அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும், நான் பெரியவன் என்பதை இந்த உலகத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும். ஏன்? உலகத்திலே சாதிக்க வேண்டும். மனிதனாக பிறந்தால் சாதிக்க பிறந்தவன், உலகத்தை சாதிக்க பிறந்தவன், உலகத்திலே சாதித்து காண்பிக்க வேண்டியவன் என்ற அறிவுரைகள் எல்லாம் இந்த உலகத்திலே கூறப்படுவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். உங்களை சொல்றது கேட்கப்பட்டது, நபியே எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க, என்ன சொல்றீங்க? சொன்னார்கள், கதாஹில் மின் பாபின் வஹாரிஜ் மின் உக்ரா, ஒரு வாயிலால் நுழைந்து இன்னொரு வாயிலால் வெளிப்படுவது போன்றுதான் நான் 950 காலம் வாழ்ந்தேன். மிக குறுகிய காலம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களை, 950 வருடம் வாழ்ந்த மனிதன் ஒரு நபி சொல்லக்கூடிய வாசகம் மிக அற்புதமானது. அற்புதத்தில் அற்புதமான ஆயுதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரிய சிறப்புகள் எல்லாம் தந்திருக்கிறான். பெரிய நன்மையினுடைய இரட்டிப்பை தந்திருக்கிறான். ரமலானை தந்திருக்கிறான், ஹஜ்ஜுடைய அஷர் தந்திருக்கிறான், ஐயாமு தஷ்ரீக்கை தந்திருக்கிறான். இன்னும் இதர நல்ல வணக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். குர்ஆன்ல சொல்றான், அவலம் அம்மிருக்கும், நாங்களே உங்களுக்கு வயதை கொடுத்தோம். நாங்களாக வயதை நிர்ணயிக்கல. அல்லாஹ் சொல்றான், அவலம் அம்மிருக்கும், நாங்கள் உங்களுக்கு வயதை தந்திருக்கிறோம்.
அவமானத்தை தந்திருக்கிறோம். நான் நீங்க நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. எப்பொழுது என்று அந்த முடிவு நேரம், அந்த மௌத்துடைய நேரம் யாருக்கும் தெரியாது. நபிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, நல்லோர்களுக்கும் தெரியாது, தீயோருக்கும் தெரியாது, மூமினுக்கும் தெரியாது, முனாபிக்கும் தெரியாது, அரசனுக்கும் தெரியாது, ஆண்டிக்கும் தெரியாது. யாரும் எல்லோரும் எப்பொழுதும் அந்த மௌத்தை எதிர்பார்த்த வட்டமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அவனுடைய ஆயுளே அவனுக்கு தெரியாது. எங்கள் ஆயுளே எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு காலம் வாழும் சொல்ல முடியாது. எந்த டாக்டரோ, எந்த இன்ஜினியரோ, எந்த அறிவாளியோ, எந்த விஞ்ஞானியோ ஒரு மனிதனுடைய ஆயுள் இவ்வளவு காலம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லும்போது சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, யார் எங்களுடைய சந்திப்பை எதிர்பார்க்காது, கியாமத் நாளை எதிர்பார்க்காது, என்னுடைய சந்திப்பை எதிர்பார்க்காது, கூலி கொடுக்கும் நாளை எதிர்பார்க்காது, மௌத்துக்கு பின்னால் பெரும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை எதிர்பார்க்காது, வரதுவில் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையை பொருந்தி, குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், வரது திருப்தி அடைந்து, திருப்தியோடு இந்த உலகத்திலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வத்மஅன்னு பிஹா, இந்த உலகத்தின் ஊடாகவே அமைதி இருக்கிறது என்று மனிதன் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, இரண்டு வாசகத்தை பயன்படுத்தியிருக்கிறான். ரலு, அவன் திருப்தியோடு இருக்கிறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதை விட்டா என்ன என்று திருப்தியோடு இருந்து கொண்டிருக்கிறான். அதன் ஊடாக அவன் சந்தோஷத்தையும் அமைதியும் சாந்தியும் இருக்கிறது என்று ஒரு மாயாஜாலமான ஒரு ஏமாற்று நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறான். வல்லதீரஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், இவர்களினுடைய அத்தாட்சிகளை புறக்கணிப்பவர்களாக இருப்பார்கள். உலாயிக மஅவாஹும் அன்னார், இவருடைய ஒதுக்குத்தனம், இவருடைய இறுதி முடிவு மஅவாஹும் அன்னார், நரகம்தான். பிமா கானூ யக்ஸிபூன், இந்த உலகத்தில் என்னென்னதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு இதுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு எந்த குர்ஆன் வசனத்தையும் சொல்லியது கிடையாது. இது நிரந்தரம் என்று சொன்னது கிடையாது. நிரந்தரம் இல்லை என்பதற்கு பல அத்தாட்சிகள். சென்ற நோம்பில் இருந்தவர்கள் இந்த நோம்பில் இல்லை, சென்ற ஹஜ்ஜில் இருந்த என்னுடைய உடன்பிறப்பு இல்லை, என்னுடைய குடல்வாய் ஜனங்கள் இல்லை, என்னுடைய ரத்த உடன்பிறப்புகள் இல்லை, என்னுடைய உற்றார்கள் இல்லை, சூழல் இருந்தவர்கள் இல்லை, என்னுடைய சம்பந்தார்கள் பலர் இல்லை. இப்படி பலவர்கள் இன்று இல்லாமல் போவதை நாங்கள் சாட்சியாக கண்டுகொள்ளலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையும் அல்ல, இந்த உலக வாழ்க்கை திருப்தி அடையும் வாழ்க்கையும் அல்ல. இந்த உலகத்திலே தான் நிம்மதி இருக்கு என்று எதிர்பார்ப்பதும் இல்லை, நிம்மதி இல்லை என்பதும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீர்ப்பு பிரகாரம் வாழும் பொழுது, மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண் சாலிஹான அமல்களை செய்வார்களோ, நல்ல அமல்களை செய்வார்களோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, நிச்சயமாக திடமாக அழகான மனமான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொடுப்போம், அமைத்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்குறுதி வழங்கிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு? ஒரு மூமினுக்கு. ஒரு மூமின் அவன் மூமினாக வாழும் பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, இதையெல்லாம் எடுத்து நடவு சொல்லி இருக்கிறாரோ, அதன் பிரகாரம் வாழும் பொழுது சகோதரர்களே, ஒரு வினாடியை வெற்றிக் கொள்ள முடியாது. கடைசி நேரத்தில் கெஞ்சுவான், ரப்பிர்ஜூனி லஅல்லி அஅமல் சாலிஹா, எனக்கு கொஞ்ச நேரத்தை நான் சாலிஹான அமல் செய்யும். சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தை சொல்லும் பொழுது, ஃபயகூல ரப்பி லவ்லா அஹ்ரதனி இலா அஜலின் கரீம், இன்னொரு கட்டத்திலே குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இலா அஜலின் கரீம், சொற்ப அவகாசத்தை தான். கெஞ்சுகிறான் மனிதன், மௌத்துடைய நேரத்தில் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். லவ்லா அஹ்ரதனி இலா அஜலின் கரீம், எனக்கு கொஞ்ச அவகாசத்தை தான். ஃபஅஸ்ஸதக, ஃபஅஸ்ஸதக இல்ல, ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சதகா செய்து நல்ல அமல் செய்து சாலிஹானவனாக மாற வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, வருடங்கள் வருவது, மாதம் வருவது, நாட்கள் வருவது, வாரம் வருவது, மணித்தியாலம் வருவது, நிமிடம் வருவது, வினாடிகள் வருவது, இது பெய்துகிட்டே இருக்கு.
நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். வயசு வருவது பேசி கொண்டாட தெரியுது. ஆனால் என்னுடைய வயது முடியுது, ஆயுள் முடியுது. ஒரு வருடம் முழுமையாக ஹஜ்ஜோடு ஹிஜ்ஜாவோடு அரபி மாசத்தோடு முடியுது. நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த நேரத்தினுடைய மௌத் வந்தால் என்னுடைய தயாரிப்பு என்ன? இதற்குண்டான தயாரிப்பு எதை செய்திருக்கிறேன்? நான் சுவர்க்கவாதியாக இருக்கிறேனா? அல்லது மௌத்துடைய நேரத்திலே நான் கெஞ்சக்கூடிய, கதறக்கூடிய, ஓடவிடக்கூடிய அவகாசத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சக்கூடிய மனிதனாக இருப்பேனா? அல்லது நான் மௌத்து நேரத்திலே சந்தோஷமாக திருப்தியாக நான் அல்லாஹ்விடத்திலே சேரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பேனா? இந்த ரெண்டு தராசிரியங்களை போட்டுப்பாங்க. மௌத்துடைய நேரம் எப்பொழுது ஏற்படுமாக இருந்தால் என்னுடைய நிலை எதுவாக இருக்கும்? நான் சென்ற முஹர்ரத்திலிருந்து தில்ஹிஜ்ஜா வரும் வரையில் என்னுடைய ஷெட்யூல் எப்படி இருந்தது? என்னுடைய பட்டியல் எப்படி இருந்தது? என்னுடைய அமலுடைய நிலைமை எப்படி இருந்தது? குர்ஆனுடைய நிலைமை எப்படி இருந்தது? இறைவனுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இறுதி காலகட்டத்திலே தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்திருக்கிறது. ஹஜ்ஜாஜில் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தல்பியா செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தை வழி அனுப்பவும் இருக்கிறோம். இந்த சொற்ப நாட்கள் இருக்கிறது. கண்மூடி திறப்பதற்குள்ளால் சென்றோம். சனி வந்தால் அடுத்த வெள்ளி வருவது எப்படி என்ன தெரியாது. இன்று நிறைய பேரிடத்துல நாளைக்கு வெள்ளியா, நாளைக்கு வியாழனா ஆச்சரியப்படுகிறோம். வெள்ளியா, நாளைக்கு வெள்ளியா, வியாழனா என்று ஆச்சரியப்படும் அளவு வேகம், இந்த காலத்தினுடைய வேகம் அதிகரிப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லோர்களுக்கு அடிப்படை ஆக்கி அருள்வாராக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்து ஸலாமு அலைஹி சகோதரர்களே உண்டாகட்டும். அல்லாஹ் பயன்படும் மார்க்கத்திற்கான இடத்தை வேண்டிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த சிறப்பு மிக நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலத்தின் பெருமதியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலம் மிக பெருமதியானது. அதை தவறவிட்டால் யாராலும் எடுக்க முடியாது. சொத்தை இழந்தவன் சொத்தை எடுத்துக் கொள்ளலாம், அவருடைய முயற்சியால் அவன் எடுத்துக் கொள்ளலாம். சொத்தை இழந்தவன், குடும்பத்தை இழந்தவன் மற்றவர்களுடைய உதவிகளால் அவர்கள் அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஒரு வினாடியை மீண்டெடுக்க முடியாது, ஒரு நாளை மீட்டெடுக்க முடியாது, ஒரு வருடத்தை மீட்டெடுக்க முடியாது. இது போனதுதான். நான் நெருங்கிக்கிட்டே போறேன், என்னுடைய ஆயுள் குறைந்துகிட்டே போகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்தை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ் இல்லாத இன்னொரு அல்லாஹ் இருக்கிறானா உங்களை படைப்பதற்கு, உங்களுக்கு வானத்திலிருந்து உணவளிப்பதற்கு, பூமியிலிருந்து உணவளிப்பதற்கு? யாருமே கிடையாது. அவருடைய நியமத், உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிறான், அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட்டு நல்ல அமல் செய்கிறானோ அவன் தான் சிறந்தவன். மனிதன் இன்றைக்கு நான் சிறந்தவன் நிரூபிப்பதற்காக பொய்களை, புரட்டுகளை, பித்தலாட்டங்களை, குழப்படிகளை, நான் சிறந்தவனாக ஆக வேண்டும், நான் மக்களால் மதிக்கப்பட வேண்டும், நான் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு உள்ளாக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ரத்த ஓட்டங்களை, கொலைகளை, பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். ரசூல் சொன்னார்கள், பார்லிமெண்ட் மெம்பர் அல்ல, உலகத்தில் சிறந்தவன் ஆட்சியாளர் அல்ல, பணம் படைத்தவன் அல்ல, பெரும் பெரும் அறிவாளிகள் அல்ல, கைலுக்கும் உங்களை சிறந்தவன் ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கிறது, பெரும்பாலியாக நல்ல அமல்களை செய்திருக்கிறான், இவன் தான் சிறந்தவன். கெட்டவன் ஆயுள் நீடிக்கப்பட்டு அவனுடைய அமல்கள் எல்லாம் பாழாக்கிக் கொண்டவன். அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு வருடத்தை நாங்கள் கடக்க இருக்கிறோம், வழி அனுப்ப இருக்கிறோம். இந்த நேரத்தில் அதை பற்றி சிந்திக்க ரொம்ப கடமைப்பாடுகிறவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வரதூபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையை பொருந்து கொள்ளக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் இன்னும் சொல்லும்போது, அல்ஹாகுமுத் தகாசுர், நீங்கள் இவ்வளவு ஈடுபட்டு விட்டீர்களா, இவ்வளவு உங்களை பராக்காக்கி விட்டதா?
ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கும் வரையில் நீங்கள் விழிப்புணர்ச்சி பெறாது. நீங்கள் உங்களை இந்த உலகம் ஈடுபடுத்தி விட்டதா, பராக்காக்கி விட்டதா, இந்த கபர் வரும் வரையில் நீங்கள் நாசமான வழியிலே சென்று விட்டீர்களே, அல்லாஹ்வுக்கு மாறாக செய்து கொண்டீர்களே. அத்தஃபாகுர் பிகஸரத்தில் அம்வால் வல் அவுலாத். இந்த மனிதன் அல்ஹாக்குமுத் தகாத்துர், சொத்துக்களை சம்பாதிக்கிற விஷயத்திலே, சேர்க்கிற விஷயத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறான். உலகமே தான் வாழ்க்கை, உலகத்திலே திருப்தி கண்டு, உலகத்திலே நிம்மதி வேண்டும் என்று மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தன் போட்டி போடுகிறான். அவன் ஒரு வாகனம் வாங்கினால் நான் ஒரு வாகனம் வாங்க வேண்டும். சகோதரர்களே, அவன் வீடு கட்டினால் நான் வீடு கட்ட வேண்டும். அவன் அழகாக அணிந்தால் அவனை விட அழகாக நான் அணிய வேண்டும். இப்படி மனிதன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த போட்டி, இந்த பொறாமை, இந்த போட்டியின் முயற்சி அமலில் அல்ல, இந்த பணத்தை சேர்க்கிற விஷயத்தில் எதுவரையிலும் என்று சொன்னால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், இந்த கபறுகளை சந்திக்கும் வரையிலாப்பா இவ்வளவு உங்களை ஈடுபடுத்தி விட்டது இந்த துன்யா. இவ்வளவுக்குமா நீங்கள் பொருந்திக் கொண்டீர்கள் துன்யாவை, இவ்வளவுக்குமா நீங்கள் உங்களை பராமுகமாக்கிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நோக்கி கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த துன்யா மனிதனை செய்யலும் ஷைத்தான் ஆமாலும், ஷைத்தான் இந்த உலகத்தில் அழகுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான். வாகனத்திலாக இருக்கலாம், அது வீட்டிலாக இருக்கலாம், அது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய சொத்துக்களாக இருக்கலாம். இன்னைக்கு போன்ல கூட எல்லாரும் கூட நல்ல போன் ஆகும். போன் எல்லாத்துலையும் பார்க்கிறதா. இன்னைக்கு புதிய போன் வாங்கினா ஒருத்தர் வாங்கிட்டு அவர் தான் பெரியார், அந்த கூட்டத்துக்கு அந்த கவுனுக்கு பெரியார், அந்த கம்பெனிக்கு சரிக்காக அவர் தான் பெரியார். அது வாங்க இது வாங்கிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. சகோதரர்களை காட்டு அன்பாக இப்படி இந்த சொத்து சேர்க்கிற விஷயத்தில் மனிதன் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான், போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய விஷயத்தில் போட்டி கிடையாது, அவனில் எந்த விதமான போட்டியும் கிடையாது. ஆனால் சொத்து சேர்க்கிற விஷயத்திலே பெருமை அடித்துக் கொண்டு அவனை விட முன்னேற வேண்டும் என்பதற்காக தண்ட ஆய்வுகளை பெருமதியான வினாடியை, பெருமதியான மனத்தியாலத்தை, பெருமதியான நாளை, பெருமதியான காலங்களை ரமலான் போன்ற காலங்களை மனிதன் அதிலே செலவிடுவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பாதவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே விட்டு சென்ற மனிதன் நல்லவனாக இருந்தான் கவலைப்படுவான். எப்படின்னு சொன்னா, நான் அதிகமான அமல்களை செய்திருக்க வேண்டுமே, என்னுடைய அமல் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்க வேண்டுமே என்று மனிதன் கியாமத்துடைய நாளை கஷ்டப்படுவான், சஞ்சலப்படுவான், கவலைப்படுவான், நோவினையிலே வேதனையிலே இருப்பான். அது ஒரு வேதனை அவனுக்கு. நான் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் அவன் அதிகப்படுத்திக் கொள்ளவே என்று. ஒரு கெட்ட மனிதராக இருந்தால் நான் தௌபா செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா, நல்லவனாக மாறி இருக்கலாம் அல்லவா என்று அவன் ஆசைப்படுவான், கவலைப்படுவான், குறியாக துடிப்பான், அவன் வேதனையில் இருந்து கொண்டிருப்பான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் அவனுடைய நியமத்தை பற்றி சிந்திக்குமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். என்று நான் ஆரம்பத்தில் சொன்ன மனிதர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னானே, அவனுடைய நியமத்துகளில் பல நியமத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. வாலிபம் ஒரு பெரிய நியமம். வாலிபம், இந்த வாலிபத்திலிருந்து இவன் வயோதிகமாகுவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, அமலுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக. அவனுடைய ஆரோக்கியம் இல்லாதவரிடத்தில் சென்றால் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, திண்ட உணவை வெளித்தள்ள முடியாத மனிதர்கள் துடிப்பவர்கள் எத்தனை பேர், குளிர்ந்த நீரை வெளித்தள்ள முடியாது துடிப்பவர்கள் எத்தனை பேர். சும்மா லேசான விஷயம் இல்லை, சிறுநீர் தடுப்புன்னு சொல்லுவேன், அந்த இது வந்தாலே துடிச்சுக்கிட்டு அதுக்கு நிவாரணம் தேடிக்கிட்டு சிறிய கொஞ்சம் கரைச்சி பிடிச்சுக்கிட்டு வர்ற பாடு சின்ன சிறுநீர் கடுப்பு. இது வந்தாலே சகோதரர்களே, சிறுநீர் வராது துடிப்பவருடைய நிலைமை என்ன? இந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ், பெரிய ஆரோக்கியம். ரசூலுல்லாஹி நியமத்தானி மகபூல் ஃபீமா கதீர் மினன் நாஸ், ரெண்டு நியமத்து இருக்குது. இதுல பெரும்பான்மையான மனிதர்கள் பொடுபோக்காக, சாட்டுப்போக்காக இருந்து கொள்கிறார்கள். அஸ்ஸிஹா ஆரோக்கியம், வல் ஃபரா ஓய்வு நேரம் என்றால் ஆரோக்கியம் தந்திருக்கிறான். நோய் வருவதற்கு முன்னால் செலவழியுங்கள், உங்களுடைய பணத்தை ஏழ்மை வருவதற்கு முன்னால்
செலவழியுங்கள். உங்களுடைய ஓய்வு நேரத்தை வேலை வருவதற்கு முன்னால் செலவழியுங்கள். உங்களுடைய ஹயாத், இந்த வாழ்க்கையே மௌத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஆத்மாவும் சகோதரர்களே, இந்த ஆயத் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடம் இருக்கும், மனசுல இருக்கும். எப்ப இருக்கணும்னா எந்த நேரம் இருக்கணும். விசேஷமா நான் படுக்க போறதுக்கு முன்னால, உறங்க போறதுக்கு முன்னால பெட்ல கொஞ்சம் உட்கார்ந்து நாளைக்கு, இந்த நாளைக்கு அந்த புக்ரா வரல, நாளை கியாமத்துடைய நாளுக்காக வேண்டி இந்த நாளுடைய இறுதி நேரத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயத். நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்கணும். நாளை கியாமத்துக்காக வேண்டி இன்றைய நாளை நான் விடை கொடுத்து அனுப்பப் போகிறேன், முடித்துக் கொள்கிறேன், தூக்கத்தில் ஆளப்போகிறேன், ஒரு சிறு மௌத்திலே நான் ஆளப்போகிறேன், சிறு மௌத்துக்குள்ள ஆக்கப்பட போகிறேன். நான் நாளை கியாமத்துக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறேன்? இந்த சிறு மௌத்தே பெரும் மௌத்தாக ஆகிவிட்டால் நாளைக்கு நான் அந்த சேவை செய்திருக்கிறே, நான் ஈடுபடலண்டா நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி என்பதை அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் சஞ்சலப்பட வேண்டி, கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் நல்ல முறையில் கழித்திருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நான் அதுக்கு மாறாக செலவழித்திருந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னை மன்னிக்கிறியா அல்லாஹ், மன்னிக்கிறியா அல்லாஹ் என்ற அந்த தௌபாவோடு என்னுடைய சிறு மௌத் ஏற்பட வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறது, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குறை கூறி புறம் பேசி திரியக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் கேடுதான், நாசம்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்றான். ஏன்? அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, அவன் எப்படிப்பட்டவன்? பணத்தை ஒன்று சேர்த்துட்டு அவனுடைய ஒரு பணத்தாருடைய பண்பு என்ன சொல்றான்? பணத்தை சேர்த்து சேர்த்து போட்டு போட்டு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு எண்ணுவான். அத்ததா, எண்ணி எண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறானே, இப்படியாப்பட்டவனுக்கும் கேடுதான். இப்படியாப்பட்ட மனிதனுக்கும் கேடு, நாசம் என்றால் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாங்க பார்க்கிறோம், சும்மா உட்காந்து சாயாலாம் குடிச்சு எல்லாம் செஞ்சுட்டு மகன் அந்த பேங்க் புத்தகம், இந்த பேங்க் புத்தகம், அவனுக்கு பார்க்கணும். ஏதோ கொண்டாடி திருடிட்ட மாதிரி, ஏதோ புள்ள திருடிட்ட மாதிரி, அதை பார்க்கணும். எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்க்கணும். கட்ஸ் ஒன்று வரும், அதை வெளியில போவார். கட்ஸ் தான் இவ்வளவு இருக்குது. ஒருத்த வாகனம் எடுத்தா இவர் எடுக்க போறது, ஒருத்த வீடு கட்டதை கட்ட அதை பார்த்து கட்ட போறது. அன்பானவர்களே, இப்படி அல்லது ஜமாமானன் பார்த்ததா, பணத்தை ஒன்று சேர்த்து எண்ணி எண்ணி கொண்டிருப்பானே. சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம், வேலை வெற்றியுள்ளவன் பணத்தை சேர்த்துட்டு பெருமை அளிக்க, பணத்தை சேர்த்தவனுக்கு அடுத்த கட்டம் பெருமை அளிக்கத்தான் ஆரம்பிப்பான். அவனை பத்தி குறை சொல்றது, இவற்ற பணம் தெரிஞ்சு இவருக்கு எல்லா நாளும் இருந்துச்சு, இவர் சொர்க்கத்துக்கு போன மாதிரி பணத்தால், உலகத்துல சொர்க்கத்தை கண்ட மாதிரி. அவன் இப்படி, அவனோட தொழில் என்ன? அவன் இங்க வேலை செய்யறவன் தானே, அவன் அதுல வேலை செய்யறவன் தானே, அவன் குப்பல்றவன் தானே. இப்படி ஏளனமாக பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான், வயலுக்குள்ளே ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசுகிறவர்களுக்கு எல்லாம் கேடுதான். இந்த மனிதனுக்கு வேற வேற இல்லை. இவன் என்ன செய்வான்? மற்றவரை பத்தி குறை சொல்ல ஆரம்பிப்பான். எல்லா இடத்துலையும் பேசிட்டு ஒருத்தரை பத்தி சும்மா எடுத்துடுறது, இழுத்துட்டு அந்த விஷயம் வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னான்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு பிறகு, ஓ அது கோபம் தான் சொன்னேன், ஆமா நான் அவட்ட போய் சேரணும்னு தான் சொன்னேன். நம்ம சொல்றோம், ஆமா நீ பம்புக்கு தான் செஞ்சீங்க, பம்புக்கு தான் நீ சொன்ன, பம்புக்கு தானே சொன்னேன். எப்படி தைரியமா சொல்லுவான்டா? புறம் பேசிட்டு ஊத்த குப்பை இத பேசிட்டு இந்த ஜராவை அள்ளி பாயால வீசிட்டு சொல்றது இல்ல, அவனுக்கு போகணும்னு தான் சொன்னேன், அதான் மத்தப்பட்ட சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், பைதுல் லிகுமஸ உமஸத்தில் லுமஸா, இந்த புறம் பேசக்கூடியவன், இந்த குறை சொல்லி தெரியவனுக்கு கேடு, நாசம். யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த பணம் என்னை நிரந்தரமாக வைத்திருக்கும், இந்த பணத்தினூடாக யாரை பற்றி எப்படி அவனுடைய ஆடையை உரியலாம், அவனை அசிங்கப்படுத்தலாம், இந்த பணத்தினூடாக நான் அதை இல்லாமல் ஆக்க முடியும் என்று
அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் நான் நிரந்தரமாக வாழ் என்று அவன் மமதி கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல. அவன் வீசப்படுவான். என்னவென்று அறிவித்ததுதான் என்ன? அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லதி, அந்த நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளத்தை நோக்கி வேகமாக செல்லும். அவனுடைய உள்ளத்தை நோக்கி வேகமாக செல்லும். உள்ளத்தை நாசமாக்கும். ஏன்? அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் பணத்தால் எல்லாம் ஆகும், கௌரவத்தால் எல்லாம் ஆகும். பணத்தை சேர்த்தவருக்கு அடுத்த பக்கம் கண்ணியம் தேவை. எப்படி தேடுவான்? பதவியால, பட்டத்தால, பெருமையை. இதன் ஊடாக பெருமையை தருவான். அதான் சொல்கிறார் அல்ஹாகுமுத் தகாசுர். இந்த போட்டி, பெருமையோடு போட்டி போட்டு நீங்கள் சேர்த்துக்கொண்ட இந்த பணம், இந்த உலகத்துடைய பராக்காக்கிக்கு வந்த சம்பவம் உங்களை கபர் வரையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த குறை கூடுதல், இந்த புறப்பேசுதல் போன்ற இந்த கேடான விஷயங்களுக்காக அனைவரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் இந்த இன்சான் நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கொன்றவனாக, நன்றி கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா விஷயத்திலும் அவனே அந்த சாட்சிக்கு போதுமானவன். அவனே சாட்சி, அவன் சாட்சி போதுமானவன். இந்த உலகத்தை, இந்த சொத்தை, செல்வத்தை மிக கடுமையாக விரும்புவான். சகோதரர்களே, அல்லாஹ் வைன்னஹு லிஹுப்பில் கைர் சொல்லுது. வைன்னஹு லிஹுப்பில் கைர் லஷதீத். ஷதீத், மிக கடுமையாக விரும்புவான் உலகத்தை. மிக மோசமாக, கடுமையாக, முரட்டுத்தனமாக, கண்மூடித்தனமாக இந்த உலகத்தை அவன் விரும்புவான். அஃபலா யஅலமு இதா புஸில மா ஃபில் குபூர். கபரிலிருந்து உள்ளவைகள் எல்லாம் வெளிப்பட்டது பின்பாகிலும் இவன் விலகிக் கொள்ள மாட்டானா? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். இந்த உள்ளத்தில் உள்ளவைகள் வெளிப்பட்டது பின்னாக விலகிக் கொள்ள மாட்டானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நோக்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உலகத்தை விரும்பியவர்கள், உலகத்திலே பராக்காக இருந்தவர்கள், உலகமே வாழ்ந்துகின்றவர்கள், வரலுபில் ஹயாத்தி துன்யா வ துமஅன்னு பிஹா என்ற இந்த இரண்டு வசனத்துக்கும் ஒத்துழைமையாக வாழ்ந்தவர்கள் தான் உலகத்திலேயே முன் சென்று சஞ்சாரத்தில் நாங்கள் காணலாம். பிராவனை காணலாம். அவன் ஒருவரை கேட்டான், யா கௌமி, என்னுடைய கூட்டமே, அலைஸலி முல்கு மிஸ்ர். இந்த மிஸ்ர் மசருடைய, இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா? இந்த அதிகாரம் எனக்கு கிடையாதா? நான் இந்த நாட்டுடைய அரசன் இல்லையா? வஹாதில் அன்ஹார், இந்த நதிகள், இந்த ஆறுகள், தஜ்ரீமின் தஹ்தி, எனக்கு கீழ் ஓடவில்லையா என்று பெருமை அடித்தான். அவன் இன்னொரு கட்டத்தில் நான் தான் ரப்பு என்று சொன்னான். அந்த அளவுக்கு பெருமை அடித்தவன் அவன். அரசன், சொத்தால் பெரும் பலம் கொண்டவன், அரசனாக இருந்தான், பெரும் சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தான். காரூன், அவனுடைய சொத்தை சுமப்பதற்கு பல குதிரைகள் தேவை. சொத்தல்ல, தவறு, சொத்தல்ல, அந்த சொத்து இருக்கக்கூடிய பெட்டகத்தின் சாவியை அந்த சொத்தை அடைத்து வைத்திருக்கக்கூடிய பெட்டகத்தின் சாவியை சுமப்பதற்கு பல பலமான குதிரைகள் தேவை. அப்ப எவ்வளவு சொத்து, எவ்வளவு சொத்து! நாங்க ரெண்டு சாவியை வச்சுக்கிட்டு, ஒரு சாவியை வச்சுக்கிட்டு என்ன பாடு வரும்? அன்பாளர்களே, காரூன் இவ்வளவு பெரும் ஆட்சியாளர், இவ்வளவு பெரும் பணம் உள்ளவன், அவனுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வை மறக்கிறார். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய பல முயற்சியாலே இவைகளை நான் அடைந்து கொண்டேன் என்று பெருமையாக. அப்படியே சொத்தை வச்சு, சொத்தாலேயே மூடி, மண்ணால மூடி, அப்படி உள்ளுக்கு சொல்லிவாங்க. அன்பார்களே, இதுதான் உலகத்திலே மோகம் கொண்டு திருப்தி அடைந்து அதிலே நிம்மதி வேண்டும் என்று தேடியவர்களுடைய சரித்திரம் குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் இதுக்கு பராக்காகிவிடாமல் துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அந்த ஏமாறாத, புத்திசாலி, விவேகத்தனம் உள்ள,
நல்ல மூமின்களிலே எங்களை ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவானாக. எங்களுடைய பாவத்தில் எங்களை வீழ்ச்சிப்படுத்தி தருவாயாக. இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய சிறப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அந்த நல்ல மக்களுடைய சேர்த்து தருவாயாக. எங்களுடைய துர்காவுடைய பராக்கிரத்தை பார்த்து தருவாயாக.